உயர்ந்த படிப்பு எது? நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் டாக்டருக்கு படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறது, ஐஏஎஸ் படிக்கிறது, ஐஐடி படிக்கிறது இதெல்லாம் உயர்ந்த படிப்பு, பெரிய அறிவாளி, கல்வியாளன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஞானிகள் அதெல்லாம் சொல்லலை. திருவள்ளுவர் வரைக்கும் அப்படி தான். நான் சொல்கிறேன் பாருங்கள். கடைசியாக தூக்கி கல்வியை போட்டானுவோம். கல்வியாளன் அப்படின்னா அவன் கடைசி இடத்தை தான் பிடிச்சான். அடுத்தது அறிவாளி, அடுத்தது புலவன், கவிஞன், இப்படி கடைசியில் சான்றோன்னு வச்சானுவோம். எதுக்குன்னா இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்காக தான் படிப்பு. அதை விட்டுட்டு நம்ம பெரிய படிப்பை படிச்சுட்டா அறிவாளி, சிறந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அழகாக வள்ளுவர் சொல்லுவார், கற்றதினால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழாளியன். நீ இறைவனை பற்றி நீ பிறந்த பிறப்பு எதற்கு? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான படிப்பு. பிறந்தது இறைவனை சொல்வதற்காக, முக்தி அடைவதற்காக. அதை விட்டுட்டு நான் பெரிய படிப்பு, நீ